வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி. இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. பைலிங்குவல், ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி பிளானரோடு நடந்துகிட்ருக்கும். அதாவது டெய்லி என்ன படிக்கணுங்கிறத ஒரு வீக் ஃபுல்லாகவே பிளான் பண்ணி சொல்லிடுறது. அதேமாதிரி டெய்லி என்ன படிக்கணுங்கிறத டெய்லி வீடியோவிலையும் சொல்லிடுவேன். அதுமாரி இன்றைக்கி நான் படிக்க சொல்லியிருந்தது என்னென்னா 11th and 12th இருக்கிற திருக்குறள். நேற்று வந்து 8th, 9th, 10th திருக்குறள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுக்கான கொஷின் பிடிஎஃபை நேற்று நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கான ஆன்சர் பிடிஎஃபை நான் இந்த வீடியோவோட அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 11th and 12th ஸ்டாண்டர்ட் திருக்குறளுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். பார்த்து டெஸ்ட்டு எழுதுங்க. 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் எழுதுங்க. நாளைக்கு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் பரிணாமம், தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களின் பங்களிப்புகள். இந்த டாப்பிக்கில் இருந்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி இருக்கு இல்லையா? அதிலிருந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு, 12th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக் இருக்குது இல்லையா? அதிலிருந்து நீதி கட்சியின் ஆட்சி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல், இந்த 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. இதுக்கான கொஷின் நாளைக்கு ஈவினிங் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வீக்கெண்டு வேறு வீக்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து என்ன படிச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீக் ஃபுல்லாக படித்த இந்த திருக்குறள், அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கிற திருக்குறள், ப்ளஸ் இந்த Thursday, Friday, Saturday படிக்கிற லெசன்ஸ், இந்த வீக் ஃபுல்லாக அதாவது 6 டேஸுக்கான போர்ஷன்ஸை படிச்சுக்கோங்க. அதாவது கொஷினை பார்த்துக்கோங்க. அப்போ லெசன்ஸ் படிக்கலனாலும் இது வரைக்கும் போட்ட பிடிஎஃப் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. அந்த கொஷின்ஸ்லேருந்து தான் நான் 50 கொஷின்ஸ் எடுப்பேன். ஓகேவா? 50 கொஷின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர் வந்து 2025 பிப்ரவரி கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. இது வந்து தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி கெரியரில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நான் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அதில் வந்து இந்த தடவை பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு தனியாக கிடைக்கல அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். நிறைய சேனல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 தான் 100 கொஷின்ஸுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக இருக்கும். வீக்லி டெஸ்ட்டுக்கு இதான் பிளான். ஓகேவா? ஓகே, நாளைக்கு இந்த 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் இதுக்கான கொஷின் பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.